நீ பலுகி பெருகுவாய். நீ பலுகி பெருகுவாய். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களில முதல் வாக்கு தத்தம், தேவன் சொன்ன முதல் ஆசீர்வாதமே நீ பலுகி திரளாய் பெருகுவாய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:22 ஃபர்ஸ்ட் வேர்டு, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தமா வர முதல் வார்த்தை இதுதான். நீங்கள் ஜனிப்பித்து நீங்கள் திரளாய் பெருகுங்கள். தேவனுடைய விருப்பம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் அவர்கள் பலுகவும் பெருகவும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய இருதயத்தின் வாஞ்சையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், தம்முடைய ஜனங்கள் அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதே. ஆமென். தேவனுடைய மனவிருப்பத்தின்படி ஒரு ஆபிரகாமை பலுகி பெருக பண்ணின கர்த்தர், ஒரு நோவாவை பலுகி பெருக பண்ணின கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை பலுகி பெருக பண்ணின கர்த்தர், இந்த ஏப்ரல் மாதம் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை பலுகவும் உன்னை பெருகவும் பண்ணுவார். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 1:11 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லியபடியே, அவர் சொன்னபடியே நீங்கள் அதிகமாவீர்கள். உங்களை 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:60 வாசிப்பீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு ரெபெக்காளை பார்த்து ஒரு வாழ்த்துதல் செய்தியை சொன்னார்கள். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய், ஆயிரங்கள் அல்ல, நீ கோடா கோடியாய், நீ கோடா கோடியாய் பெருகுவாய். இசையாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:3 வாசிப்பீங்கன்னு சொன்னா, வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். இப்படி வச்சு சொல்லுங்க பாப்போம். நான் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவோம்.